கடைக்கு வரேன். பிரஷை வைத்து தேய்க்க தேய்க்க அதிசயம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இது காளி கிடையாது, ஒரு சமணர். கடைக்கு வரேன். மண்ணோடு மண்ணாக புதைந்து கிடந்த பொக்கிஷம். இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து இந்த மக்கள் வசித்திருக்காங்க. இயக்கியரின் கையில் 2 புறமும் சாமரம், சுருண்ட முடி. அது 24வது தீர்த்தங்கிறாருன்னா மகாவீரர் சிற்பங்கிறது மகாவீரர் மிகுந்த வந்து தியான நிலையில ரொம்ப அமைதியான திருவுருவத்தோட பிரபாவலயம் பின்னேறி இருக்க முக்குடையோடு காணப்படுகிறார். சாதாரண கல்லென நினைத்தவர்களுக்கு காத்திருந்த ஷாக். கடைக்கு வரேன். மூச்சு அழகா உட்கார வச்சுருக்காயா? புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வெள்ளாள கோட்டையூர்ல பெரிய கண்மாய்னு ஒண்ணு இருக்கு. அந்த கண்மாயுடைய கரையோரம் இருக்கக்கூடிய ஒரு கருவேல மர காட்டுடைய முட்புதருக்குள்ள ஒரு சிற்பம் கிடக்கிறதா பொது காப்பீட்டு நிறுவன மேலாளரான நலங்கிள்ளி அப்படிங்கிறவரு ஒரு தகவல் ஒண்ணு கொடுத்ததா கூறப்படுது. உடனடியா சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வு கழக நிறுவனர் மணிகண்டன் அந்த இடத்துல கள ஆய்வும் செஞ்சிருக்காராமா. அப்படி கள ஆய்வு செஞ்சதுல அந்த சிலை சமண சமயத்துடைய 24வது தீர்த்தங்கரா போற்றப்படக்கூடிய மகாவீரர் சிற்பம் அப்படிங்கறதும் அடையாளப்படுத்தப்பட்டதா கூறப்படுது. வெள்ளாள கோட்டையூர்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்க இந்த சமண சிற்பம் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததா கூட இருக்கலாம் அப்படின்னு தொல்லறிவியல் துறை ஆய்வாளரான மணிகண்டன் தெரிவிச்சதா கூறப்படுது. 4 அடிக்கு 2 அடி பரப்பளவுல கூர்மையான கற்கள்ல இந்த ஒரு சிற்பத்தை செதுக்கி இருக்கிறதாகவும் கூறப்படுது. இந்த ஒரு சிற்பம் பண்டைய தமிழ் நிலங்கள்ல சமண சமய பரப்பல் எந்த அளவுக்கு வேரூன்றி இருந்திருக்குன்னு இதன் மூலமாவே சுட்டி காட்டுதுல. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.